ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிர் வச்சு ஒரு குழம்பு செய்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் வெளியே வர ஆரம்பித்த உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் கம்மியாக எடுக்கிறதுனால தான் அந்த மசால் கொஞ்சம் கம்மியாக போடுறோம். உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வறுபட்ட பிறகு நம்ம பயிரை ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு அடுத்த நாள் ஃபுல்லாக முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை பயிரை தேவையான அளவுக்கு பயிரை அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி கூட, பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. பயிறு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த மசாலா அந்த பயிரோடு சேர்ந்து வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது கட்டின பயிர்னால் ஒரு 4 விசிலெல்லாம் நல்லா வெந்துடும். அது வரைக்கும் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுக்கணும். அது வரைக்கும் விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 4-5 விசில் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்து கொடுத்தா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு பண்ணும்போதே அந்த பயிரெலாம் நல்லா வெந்து மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு பதத்தில் நல்லா வெந்திருக்கணும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி அளவுக்கு தேங்காய் பால் கிரேவி வரதுக்கு வேண்டி நல்லா கொஞ்சம் தண்ணி தேங்காய் பால் மசிச்சு விட்ட பிறகு ஊற்றிக்கணும். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம மல்லிக்கீரை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மல்லிக்கீரை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான பச்சை பயிர் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வீட்டில் செய்கிற மாதிரியே தான் உங்களுக்கு செய்து காமிச்சுக்கிறேன். வேறு எதுவுமே அடிஷ்னலாக சேர்க்கல. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.